ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் தமிழ் ஜாப் எக்ஸ்பிரஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியன் நேவியிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ள ஆர்டிஃபைசர் அப்ரண்டிஸ் மற்றும் எஸ்எஸ்ஆர் பதவிக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது ஒரு மத்திய அரசு வேலை. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு திருமணமாகாத ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை கிளியராக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியோட அஃபிஷியல் பேஜ். இந்த பேஜுக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 பிப்ரவரி 2001 31 ஜூலை 2004 இந்த காலத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். வேறு எதுவும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த காலத்தில் பிறந்தவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிங்க. இப்போ இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் ஒரு 3 லைன் போட்டிருப்பாங்க. நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ் வந்துடுவீங்க. ஆல்ரெடி இந்தியன் நேவியில் ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சவராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் கேண்டிடேட் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை ப்ராசஸ் போயிடலாம். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியன் நேவியில் ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அதுக்கு மேலே இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நேவியில் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு வந்து இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து அப்ளை பண்ண போயிடலாம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு இதில் பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஆதார் விர்ச்சுவல் ஐடி அல்லது வேறு ஏதாவது ஐடி கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆதார் விர்ச்சுவல் நம்பருங்கிறது நார்மல் 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் கிடையாது. ஸோ தெரியாமல் இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துறாதீங்க. விர்ச்சுவல் நம்பருங்கிறது ஒரு 16 டிஜிட் நம்பர். சில ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஆதார் கார்டோட விர்ச்சுவல் நம்பர் வந்து இருக்கும். அப்படி ஆதார் விர்ச்சுவல் நம்பர் வச்சுருக்கவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு விர்ச்சுவல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் விர்ச்சுவல் நம்பர் கொடுக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய விர்ச்சுவல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் வந்து இந்த ரெண்டாவது கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸில் ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே இங்கே கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் கொடுத்துட்டு கீழே சென்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அப்படி ஆதார் கார்டு விர்ச்சுவல் நம்பர் இல்லாதவங்க நீங்கள் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை வந்து கீழே உள்ள ரெண்டாவது ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஐடி கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி அல்லது டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, 10th 12th மார்க் ஷீட்டு அல்லது பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒரு யூஸ் பண்ணி கூட நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ பேன் கார்டை யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கார்டு வந்து ஐடி கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போ நீங்கள் பேன் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்து பேன் கார்டு நம்பரை வந்து நீங்கள் அடுத்து கொடுக்கணும். இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வந்து நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு இங்கே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. மிடில் நேம் இருந்ததுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவுடைய பேர் அல்லது உங்கள் அம்மாவுடைய பேர், 2 பேரில் யாராவது ஒரு பேரை வந்து கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக நம்ம சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய பேர் தான் இருக்கும். ஸோ அப்பாவுடைய பேர் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மாவுடைய நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து கார்டியன் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து கார்டியன் நேம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அது தேவையில்லை. ஏன்னா அது கம்பல்சரி இல்லை. இருக்கவங்க கார்டியன் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லாதவங்க விட்டுருங்க. நேமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு டீடைல்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன கார்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அது டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேஷ்னாலிட்டி வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம இந்தியன், ஸோ இந்தியனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டொமைசைல் நம்ம எந்த ஸ்டேட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ தமிழ்நாடு வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை அந்த இடத்துல கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெண்டர், அதாவது பாலினம், நீங்கள் ஆணா பெண்ணான்னு பார்க்கணும், இது பண்ணணும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ நீங்கள் மேல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் சிங்கிள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து வாங்கியே வந்துடும். உங்களுடைய அங்கடையாளத்தை நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஒன்றில் நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது அங்கடையாளம் இருந்தது அப்படின்னா அதை ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2ல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க ஃபில் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதை வந்து கம்பல்சரியாக ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீடைல்ஸ் அந்த ஆப்ஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இதில் உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது அதிகபட்ச கல்வி தகுதி வந்து கொடுக்கணும். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பேசிக் குவாலிஃபிகேஷனை வந்து 12th தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நான் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தேன். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி, இந்த ஜாபுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டை வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரீம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து ஹையஸ்ட் ஸ்ட்ரீம் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து கேட்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ் அண்ட் பயாலஜி வந்து சப்ஜெக்டாக படிச்சிருந்தேன். ஸோ அதான் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்களோ அது வந்து அந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி உங்கள்கிட்ட அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எதையும் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து கம்பல்சரியாக ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருலாம். அடுத்தது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். நீங்கள் இங்கே கொடுக்குற இமெயில் ஐடி தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆக்டிவாக உள்ள ஒரு இமெயில் ஐடி வந்து உங்களோட கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 20 வார்த்தைகளுக்குள்ளே அந்த பாஸ்வேர்டு வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். குறிப்பாக குறைந்தபட்சம் ஒரு கேபிட்டல் லெட்டர், குறைந்தபட்சம் ஒரு ஸ்மால் லெட்டர், குறைந்தபட்சம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மற்றும் குறைந்தபட்சம் ஒரு நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் அண்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அடுத்த நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை இது மாதிரி வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அதே கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயே வந்து கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே கொடுத்துருக்க அந்த கேப்சா வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் 2 கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அக்ரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்து ஒரு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி நீங்கள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிடணும். அப்படி நீங்கள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வெரிஃபை பண்ணலைன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுடைய மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கும் பார்த்துக்கோங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை ஃபஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து வந்து கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதை அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் இப்போ கொடுத்துக்கோங்க. நீங்கள் வெரிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஃபார்ம்டு அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கீழே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்க கேப்சாவை அந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற அந்த கேப்சாவை கொடுத்துட்டு அடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம். லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க போன ஸ்டெப்பில் ஒரு பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ஒரு கேப்சா இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் வர கேப்சாவை அந்த பாக்ஸில் கொடுத்துட்டு கீழே லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் 12th மார்க் ஷீட் வந்து இங்கே நான் இப்போ அப்லோட் பண்ணணும். இங்கே சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸில் நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அதை ரெடி பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுடைய மார்க் ஷீட்டை நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். 1 MB சைஸுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 MB சைஸுக்குள்ளே ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களோட மார்க் ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து இங்கே அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 12th சயின்ஸ் அந்த 12th சயின்ஸ் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் வந்து மார்க் வந்து பர்சன்டேஜாக இருக்கா இல்லை வந்து சிஜிபிஏல இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு எஜுகேஷனில் மார்க்ஸாக தான் நம்மளுக்கு வந்து 12th இருக்கும். சிஜிபிஏ இருக்காது. ஸோ நம்ம மார்க்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம வந்து மார்க் வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹிந்தி அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஹிந்திலாம் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதை ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்கள் 12th என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வந்து எடுத்து படிச்சிங்களோ அதோட மார்க் வந்து தெளிவாக கொடுத்துருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து படித்த சப்ஜெக்ட்லாம் வந்து நான் தெளிவாக மார்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவுட் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னு கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க் எக்ஸாம் எழுதுனேன். நீங்கள் அவுட் ஆஃப் 100 எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் 100 கொடுத்துக்கலாம்.
ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எவ்வளோ மார்க் அந்த சப்ஜெக்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்து கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் சப்ஜெக்ட் டு கன்சிடர் இன் பெர்சன்டேஜ் ஆப்ஷனில் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சப்ஜெக்ட் எடுத்து படித்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே நம்ம லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் தமிழ் வந்து சப்ஜெக்ட் வந்து தமிழ் வந்து நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம்னா இங்கே ஆட் ஆயிரும். இதில் வந்து நம்ம தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்து டோட்டலாக எத்தனை மார்க் எக்ஸாம் எழுதணும், அதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னு இங்கே ஆட் பண்ணி எழுதி கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஆஃப் த மார்க் ஷீட் அல்லது ரோல் நம்பர், அதாவது உங்களுடைய 12th மார்க் ஷீட்டோட சீரியல் நம்பர் அது பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்லேயே மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய 12th ரோல் நம்பர் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று இங்கே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்க தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அடுத்தது போர்ட் கண்டக்டர் எக்ஸாம் நம்ம என்ன போர்டு அப்படின்னு செலக்ட் பண்ணோம். நம்ம பார்த்தீங்கன்னா 12th வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷனில் வரும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ நீங்கள் என்ன போர்டோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக இங்கே கொடுத்துக்கோங்க. நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தீங்கன்னா சிபிஎஸ்சி கொடுத்துக்கலாம். அடுத்து 10th டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து 10th உங்கள் பர்சன்டேஜ் வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கா இல்லை சிஜிபியான்னு கேட்குறாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மார்க்லாம் வரும். ஸோ நீங்கள் மார்க்காக தான் மார்க் கொடுத்துக்கோங்க. அது அதில் சிஜிபியா இருந்தால் கூட அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் 10th டோட்டலாக எவ்வளோ மார்க் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு லாஸ்ட் பாக்ஸில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்ததோட கீழே வந்து நீங்கள் 10th எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து சீரியல் நம்பர் ஆஃப் மார்க் ஷீட் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட சீரியல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய 10th ரோல் நம்பரை கொடுத்துறாதீங்க. அது மேலே 12th மட்டும்தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே 10th மார்க் ஷீட்டோட சீரியல் நம்பரை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டோட மேலே டாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. பதிவெண் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் 10th வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து எக்ஸாம் எழுதுனீங்க கேட்குறாங்க. இதில் நீங்கள் தமிழ்நாடு வந்து கீழே இருக்கும். நீங்கள் என்ன ஸ்டேட்டில் எழுதுனீங்களோ அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன போர்டில் எக்ஸாம் எழுதுனீங்க கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த போர்டோ அதை வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து 10th மார்க் ஷீட்டோட நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. 1 MB சைஸுக்குள்ளே ரெடி பண்ணிக்கோங்க. அதை அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாசிங் சர்டிஃபிகேட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுலாம் வந்து இந்த பாசிங் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த பாசிங் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல மீண்டும் 10th மார்க் ஷீட்டே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் நோட் பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீண்டும் வந்து 10th மார்க் ஷீட்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதை அந்த பாக்ஸில் கொடுத்துட்டு கீழே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ், அதாவது உங்களுடைய நிரந்தர அட்ரஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன் 1 வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து அட்ரஸ் லைன் 2 நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட், அதாவது நம்ம மாநிலத்தை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா அதில் இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டும் இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அதில் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பண்ணிக்கோங்க. இதில் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஏரியாவோட பின்கோடு அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வெரிஃபை ஆகிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரஸ் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். அடுத்து நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு இமெயில் ஐடி கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். அப்படி வேணாம்னா விட்டுடலாம், ஏன்னா அது கம்பல்சரி இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், அதாவது நீங்கள் இப்போ உள்ள உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய நிரந்தர அட்ரஸ் தான் நீங்கள் இப்போ உள்ள அட்ரஸ் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை டிக் கொடுத்தீங்கன்னா மேலே உள்ள அட்ரஸ் அப்படியே கீழே வந்து காப்பி ஆயிரும். இல்லை நீங்கள் இப்போ உள்ள அட்ரஸ் வந்து ஒரு வேறு அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து அந்த அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அது இல்லாமல் வேறு எதுவும் மொபைல் நம்பர் கொடுக்க விரும்புகிறீங்க இருந்ததுன்னா கொடுத்துக்கலாம். அப்படி வேணாம்னா விட்டுலாம், ஏன்னா அதுவும் கம்பல்சரி இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்லாம் நீங்கள் இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி அல்லது ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். சைஸை பொறுத்த வரைக்கும் 100 KB சைஸுக்குள்ளே இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 100 KB சைஸ்க்குள்ளே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசிடென்ஸ் ப்ரூஃப் டொமிசைல், அதாவது உங்களுடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட், அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணணும். 1 MB சைஸுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும், மற்ற ரெண்டு வேறு ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டிவைஸில் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே அப்லோட் ஆயிரும். இப்போ உங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா ஸ்க்ரீனில் கொடுத்து கேப்சா இங்கே ஃபில் பண்ணிட்டு கீழே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன் ப்ரொஃபைல் டீடைல்ஸ் இதுக்கு மாதிரி பண்ணது வந்து எல்லாம் அப்டேட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பண்ணதில் எதுவும் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தமாக நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாலும் இதிலே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ஆப்ஷனுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரொஃபைலுக்கு கீழே அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பேஜ் வந்துருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா செயிலர் இந்த ஜாப் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் வியூ டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷன் அப்போ வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த ஜாபுக்கு. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் சில டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து செக் பாக்ஸ் இருக்கும், அதாவது ஐ அக்ரின்னு வந்து நீங்கள் டீ கொடுத்துக்கோங்க. டீ கொடுத்ததுலேயே வந்து நீங்கள் கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் அந்த இடத்துல வந்து கொடுக்கணும். உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருந்ததோ அது மாதிரி இங்கே கொடுத்துக்கோங்க. இதை தவிர மற்ற டீடைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் கொடுத்ததே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டொமைசைல் மட்டும் வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் கொடுத்தது வந்து இல்லாமல் வேறு எதுவும் மாறி வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறி வந்ததுன்னா நீங்கள் மாற்றி உங்களுடைய ஸ்டேட்டை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து அது கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்து பேன் கார்டு அடுத்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா கீழே வந்து ஐ ஹியர் பை கன்ஸ்டன்ட் ப்ரொவைட் டு மை ஐடென்டிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து செக் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிக் கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செயலர் மற்றும் ஏஏ மற்றும் எஸ்எஸ்ஆர் இந்த 2 பதவிக்கான கல்வித் தகுதியை வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்ட வீடியோவிலே இது வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஐகாலில் போகிறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் டைப் வந்து 12th சயின்ஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் கொடுத்தது இங்கே வந்து ஃபில் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்து டோட்டல் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணுறீங்க கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் கொடுத்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது தவிர அந்த முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் மற்ற வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1200க்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து உங்களுடைய பர்சன்டேஜாக இங்கே காட்டியிருப்பாங்க. உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் 10th டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி இங்கே ஃபில் ஆகிருக்கும். ஸோ இப்போ கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன், நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகலை. அது காரணம் என்னென்னா யூ ஹேவ் சூஸ் ஒன்லி 5 சப்ஜெக்ட் ஃபார் அக்ரிகேட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு 5 சப்ஜெக்ட் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட்டுமே செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து இப்போ எடுத்துடலாம். நான் வந்து இப்போ தமிழ் வந்து எடுத்துட்டேன், மிச்சம் 5 சப்ஜெக்ட் மட்டும் தான் வச்சுருக்கேன். இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கான மார்க்கு அதோட பர்சன்டேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ அந்த 5 சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இந்த பேஜ் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து இதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆமானா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆமானா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த டைப்பில் இருந்தீங்க அப்படின்னு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நோன் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிசியில் இருந்திருக்கீங்களா, என்சிசியில் சர்டிஃபிகேட் வச்சுருந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி என்சிசியில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது எஸ் கொடுத்துட்டு அது சம்மந்தமான டீட்டெயில்ஸும் இங்கே நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க. அப்படி உங்கள்ட்ட என்சிசியில் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் நோன் கொடுத்துருங்க, இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் கொடுத்தா தான் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அதாவது என்னன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் மூலமாக தெரியும், அதாவது நியூஸ் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஃபேஸ்புக் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான் அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்க உங்களை யார் மோட்டிவேட் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம் தான், எது வேணாலும் கொடுத்துக்கலாம்.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். உங்கள் விருப்பம் எதுனா கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா, அதாவது நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சதுன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த பேஜில் காட்டியிருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா க்ரீன் டிக் விழுந்திருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனால இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் க்ரீன் டிக் விழாமல் இருந்ததுன்னா நீங்கள் திரும்ப அந்த இடத்துல வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் அப்ரண்டிஸ் ஆக விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க. நீங்கள் ஆமானா எஸ் கொடுங்க, இல்லையா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் அப்ரண்டிஸ்லேயே சப்மரின் ஆப்ரேஷனில் அந்த இதில் ஒர்க் பண்ணுற விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்ஆர், அதாவது அந்த பதவிக்கு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆமானா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே இதே பேஜ்லேயே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும், எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் எஜுகேஷனல் பர்டிகுலர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷனும் ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இப்போ கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எஸ் சப்மிட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்ததோட பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சர்வ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ இதே பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே டவுன்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேயே கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை ப்ராசஸ் முடிஞ்சு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உதவிகரமாக இருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் தமிழ் ஜாப் எக்ஸ்பிரஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.